ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாஸ்டர் மைண்ட், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஏதேதோ பண்ணி பிரபலமானவங்களாம் உண்டு. முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்களாம் வந்து ஏதோ காரியங்கள் பண்ணி நம்ம மக்களை வந்து கவர்ந்து பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அப்படி சொல்லிட்டு போகலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. டம்மி மிக்சர் சாப்பிட்டுட்டு ரஞ்சித், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆர்ஜி ஆனந்தி, அப்புறம் வந்து சாப்பிட்டே பிரபலமானவங்க சாச்சனா, இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு முட்டாள்தனமாக வந்துட்டு இவங்க இப்படிலாம் பிரபலம் ஆவாங்களா, என்னையா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா பண்ணுற மாதிரி ஒருத்தர் பிரபலமாயிருக்கார். யாரா? சிவகுமார். நேற்று அவர் பண்ண ஒரு வேலை வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார் ஒரே நாளில். நீங்கள் என்னையா பண்ணுறீங்க? கேமில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் போட்டு மண்டையை குழப்பிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் பார்த்தியா ஒன்றுமே பண்ணல. ஒரு விஷயம் பண்ணேன், எப்படி ஃபேமஸ் ஐட்டம் பற்றியா அப்படின்ட்டு. ஒற்றன் வேலை ஒன்று கொடுத்தார்கள் நம்ம சிவகுமாருக்கு. ஒற்றன் வேலை இருக்கிறதுலே கொடுத்த ஒரு வேலை, இதை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணு போதும் அப்படின்ட்டு. ஒற்றன்னா எப்படி? அவன் இந்த கூட்டத்தில் வந்து ஒற்றனாக இல்லாமல் தனியாக இருக்கணும். அவன் வந்து வேறு மாதிரி இருக்கணும். அவன் தான் ஒற்றன். அது வந்து எப்படி இருக்குன்னா அவன் தலையில் கொற்றன்ற மாதிரி வந்துட்டு காண்டாவரானுங்க. அந்த மாதிரி வேலையை பண்ணுறாரு அவர். இவருக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவர் நைஸாக இது பண்ணலாம். அப்படியே ஈஸியாக வந்துட்டு நான் தாங்க ஒற்றன், என் நெத்தியில் ஒட்டி எழுதியிருக்கா பாருங்கள், நான் தான் அந்த ஒற்றன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு நைட்டு என்ன பண்ணுறாரு. இவங்க ஆக்சுவலாக வந்து கேட்குறாங்க. இவர் நைஸாக வந்துட்டு இங்கே வந்து பதில் சொல்கிறாரு. ஏங்க இங்கே வந்துட்டு இந்த செங்கோல் எங்கே இருக்குது தெரியாது, ஆனால் நீங்கள் செஞ்ச கைவினைப் பொருட்கள் அங்கே இருக்குது, அந்த நீல கலர் பாக்ஸ் கடியில் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லு. நீங்களாம் எடுத்து கொடுக்க முடியுமா? இன்னும் நான்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. நான் வந்து ஒற்றன் என்னோட வேலை என்னென்னா உங்களுக்கு செய்தியை பாஸ் பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருந்தார். பரவாயில்ல, இவ்வளோ தெளிவாக இருக்காரு. ஒற்றனில் இவ்வளோ தெளிவான ஒரு பர்சன் செம்மையாக பண்ணுறாரு. இப்போ சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டார், ஏதோ ஆமாம். ஆனால் இவங்க பண்ண விஷயங்கள்லாம் நம்ம வந்து அங்கே வந்து நம்மளும் ஆடியன்ஸ் பார்க்குறோம். அதேமாதிரி ஆடியன்ஸ் மாதிரி அங்கே இருக்கிற இந்த பாய்ஸ் நாடும் பார்த்துச்சு, கேர்ள்ஸ் நாடும் பார்த்துச்சு. அப்படி சூப்பர் இவர் அப்படி ஓகே சூப்பர், நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரே கலாச்சாரம் பாருங்க. ஏன்பா இந்த வீட்டில் யார் ஒற்றனாக இருக்கும்னு நினைக்கிற? அவர் ஒரு வேளை முத்துக்குமரனாக இருக்குமோ, அப்புறம் ஒரு வேளை மஞ்சரியாக இருக்குமோ, இல்லை சாரி நாளே குழம்பிட்டேன், ஒரு வேளை ஆனந்தியாக இருக்குமோ அப்படின்னு. அச்சா இது விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். இந்த விஷயம் வெளியே வந்து கடுகளவு தெரிஞ்சாலும் என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்மாக இருந்துச்சு. சரின்னு போயிட்டார். நைட்டு வந்துட்டு எல்லோரும் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. அதாவது முன்னாடி சாச்சனா பண்ணுறாங்க அந்த விஷயங்கள். நம்ம ராணி ராணி இல்லை கேப்டன். ஏன்னா கேப்டன் மஞ்சரிக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், ஆனால் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கேப்டன். காலையில் வந்துட்டு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அன்னியன் கேப்டன். இப்போ வந்துட்டு ரெமோ கேப்டன், இல்லை வந்துட்டு வேறு மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேப்டன் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நின்றுட்டு அவங்க பண்ணுறதையும் கேட்க மாட்டாங்க. ராணுவ எகிரி குச்சிட்டு போயிட்டு அந்த இதை எடுத்து வந்து அப்பயும் கேட்கல. இது சரி, இந்த திருட்டு சம்பவத்தெல்லாம் வந்துட்டு விட்டு போய் பார்த்தா இன்னொரு திருட்டு சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஆள் செங்கோல் எடுத்துகிட்டு வாயான்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லியிருக்காங்க. இவர் போய் செங்கோல் எடுப்பான்னு பார்த்தா அங்கே இருக்கிற வால் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அவங்க செங்கோலை கேட்டால் உங்கள் செங்கோல் எனக்கு கிடைக்கல, என் கையில் மட்டும் கையை உள்ளே விட்டு பார்த்தேன், கடைசியில் எனக்கு இதான் கிடச்சிது, இந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எடுக்கிறேன் ஸ்கின்னு. அவங்க ஐயோ இதை ஏங்க எடுத்தது, ஒன்றை போய் நான் நம்பணும்பான்னு சொல்லிட்டு அவங்க பதறடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது பவித்ராவை நான் நோட் பண்ணேன், குடிஞ்சிட்டே போகிறாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அவங்க குடிஞ்ச மாதிரி இருந்ததுனால இப்பயும் குடிஞ்சிட்டே போகிறாங்க. ஒரு சில பேர் சொல்ல ஏங்க நைஸாக ஒளிஞ்சிட்டு போகிறாங்க. ஏங்க ஒளிஞ்சிட்டு போனால் செவுத்து பக்கம் எங்கே ஒளிஞ்சிட்டு போனோம், குனிஞ்சிட்டு செவுரில்னா என்ன டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியாக தெரியுது. அவங்க அப்படியே இருந்து ஒரு சில பேருக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு லேடிஸ் கிட்ட போட்டிருப்பார் ஸ்டார்டிங்கில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குரல் பேசி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே குரல் தான் திரும்ப வந்துச்சு, அந்த கீச்சு குரலில் பேசி லேடிஸ் குரலில் பேசணுன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் இதுவாக வந்துச்சு. ஆனால் இந்த ஒற்றன் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தனம் இந்த மாதிரி பண்ணி அதுலேயும் உள்ளே இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா, உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் என்னை யாரும் கண்டுபிடிக்கல, நான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்கேன். இல்லைப்பா எல்லாருமே வந்துட்டு நம்மளை பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்களப்பா, அவங்க கிடக்க மாட பசங்க, நான் எவ்வளோ அழகாக ஸ்கெட்சு போட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் லவ் கண்டென்ட் அது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னை யாருமே கண்டுபிடிக்கலைங்க, ஏங்க மொத்தத்தில் நான் யாருன்னே தெரியாதுங்க, ஏங்க நான் இந்த பிக் பாஸ் வீட்டிலே கிடையாதுங்க, அப்படி தான் இருக்காங்க அப்படி மாதிரி இன்விசிபிள் மேனு ஒரு திங்க் பண்ணிட்டு கடவுள். ஒற்றன் வேலை வந்துட்டு செய்தியை சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாட்டில் இருக்கிற பொருளை எடுத்து கடத்தி இந்த நாடு கொடுக்குற ஏதாவது ஒற்றனை பார்த்துருக்கீங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் இவருக்கு வந்துட்டு முத்துக்குமர் மேலே காண்டு, தீபக் மேலே காண்டு. ஏன் அப்படி இருக்கீங்க? சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லும் முதல்ல. நேற்று பார்த்ததுலேயே எனக்கு பெரிய ஒரு சுவாரஸ்ய சம்பவம்னா இதுதான். ஏன்னா அதாவது
கண்ணை மூடிக்கிட்டு, "பா ஒரே இருட்டா இருக்குப்பா, இப்போ நான் வரட்டுமா உள்ள?" அப்படின்ற மாரி இருக்குது. எல்லாம் அங்க 100 பேர் நின்னுட்டுருக்காங்க. அத இன்னொரு காமெடி கூட சொல்லலாம். நம்ப இவரு வந்து திருடுறதுக்காக பண்ணியிருப்பாரு. நம்ம வடிவேல். நைட்டு, "அண்ணே நீங்க திருட்டு தொழில் செய்யறதுக்கு முன்னாடி மொச்சக்கு மொச்சக்கு இத 3 வாட்டி மொடக்கு மொடக்கு குடிங்கண்ணே." அப்படின்னு நம்ம, "டேய் என்னடா இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரத்த இது பண்ணிட்டு, கதவ திறக்கும்போது போலீஸ்காரங்க 100 பேர் துப்பாக்கி கட்டு இருப்பாங்க. ஆன்னு அலறுவாரு. "எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னா, "ஏன்டா டேய் அங்க பார்றா." அப்படி பார்த்தா அண்ணனின் 100வது திருட்டை வாழ்த்து வணங்குகிறோம். அண்ணனின் விழுதுகள்னு போட்டிருப்பாங்க. அட பாவி! கடைசியில வந்து போலீஸ் வேன்லயே ஓட்டியிருப்பாங்க. அந்த மாரி இருந்துச்சு. சரி உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் நண்பர்களே!